இட்ஸ் சண்டே ஈவினிங். ஒரு ஹெல்தியான ஸ்நாக்கோட தான் வந்திருக்கேன். சக்கை அடை, ஒரு இலை அடை, இல்லைன்னா நம்ம பாஷையில் பலாப்பழ கொழுக்கட்டை. இதில் ட்விஸ்ட் என்னென்னா, அரிசி மாவுக்கு பதில் கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். சின்ன வயசில் கேழ்வரகு மாவில் வெரைட்டிஸ் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுப்பாங்க வீட்டில். கேழ்வரகு கஞ்சி, புட்டு, தோசை, சப்பாத்தி, அடை அண்ட் கொழுக்கட்டை, இப்படி பல டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்கும் இந்த கேழ்வரகு மாவு. மோஸ்ட்லி கிட்ஸ்க்கு ராகி மாவு பிடிக்காது. ஆனாலும் பேரண்ட்ஸ் எப்படியாவது பசங்களுக்கு இதை சாப்பிட வச்சிடணுன்னு எஃபர்ட் போட்டு பசங்களுக்கு பிடிச்ச வழியிலேயே போய் அதை செஞ்சு கொடுத்தாங்க. பட் ஆஸ் டேஸ் வென் பை நம்ம ஸ்லோவாக கம்ஃபர்ட் ஜோன்ஸ்க்கு மூவ் ஆகிட்டோம். ஒரு முறை செஞ்சு கொடுத்து பசங்களுக்கு பிடிக்கலையா, ஓகே இருக்கவே இருக்குது 2 minutes மேகி, இல்லைனா இன்ஸ்டன்ட் தோசை பேட்டரில் தோசை. இதை விட ஃபன்னியாக இன்னொன்று இன்றைக்கி தான் கேள்விப்பட்டேன், விச் இஸ் இன்ஸ்டன்ட் உப்மா மிக்ஸ். உப்மாவே இன்ஸ்டன்ட் தான், பட் அதுக்கும் ஒரு இன்ஸ்டன்ட் உப்மா மிக்ஸ்னால் ஐ டோன்ட் நோ வாட் டு சே. பை த வே, ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது கொஞ்சம் கிரேட்டட் கோகனட் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படியே இந்த கன்சிஸ்டன்சி வர்றதுக்குள்ளே மாவெல்லாம் இலையில தட்டி ரெடி பண்ணி வச்சாச்சு. இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது என் அப்பாவோட ஞாபகம் வந்தது. அவர் தான் சொல்லி கொடுத்தாரு எப்படி கேழ்வரகு மாவில் கொழுக்கட்டை செய்யறதுன்னு. இஷ்டத்துக்கு 2 பேரும் உட்காந்து கைக்கு வர ஷேப்ஸ்லலாம் கொழுக்கட்டை பிடிச்சிட்டு இருப்போம். லைக் இப்போ இருக்க மோமோஸ் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வருதுல்ல, அந்த மாதிரி. அப்போ இந்த இலை அடை கான்செப்ட் எப்படி தெரியாமல் போச்சுன்னு தெரில. தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக வேலை முடிச்சிருக்கலாம். பை த வே, இதை ஒரு 10 minutes ஸ்டீம் பண்ணி எடுத்தால் போதும். நம்மளோட இலை அடை, சக்கை அடை ஆர் பலாப்பழ கொழுக்கட்டை ரெடி. நீங்களும் இதை ஃப்ரீ டைம் இருக்கும்போது செஞ்சு பாருங்கள். பசங்களை மறக்காமல் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு இந்த மாவு இப்போ செய்கிறது, தட்டி கொடுக்கறது, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்.